வணக்கம், நான் ஆதி. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாகரோட 6வது சீரீஸு. போன சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஃபார்ம் எப்படி வந்து அதாவது செட் பண்ணுறது, எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணித்தரேன், என்ன சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட அதாவது டிஸ்க்ளைமர், ப்ரைவேசி பாலிசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ப்ராப்பராக வித்தின் ஒரு 1 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குன்னு ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி அந்த வெப்சைட் மூலிமா எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த வெப்சைட் மூலிமா தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேசி பாலிசி எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அதை ஜென்ரேட் ப்ரைவேசி பாலிசின்னு இருக்கும். அந்த ஜென்ரேட் ப்ரைவேசி பாலிசி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் வெப்சைட் ஆப் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களோட நேம், அதாவது உங்களோட இப்போ ஒரு பிளாகர் அப்படின்னா பிளாகரோட என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமை ஓப்பன் பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட யூஆர்எல், அதாவது உங்களோட பிளாகரோட இதை வந்து காப்பி பண்ணி போட்டுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு யூஸ் குக்கீஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துங்க, நோனா நோ கொடுத்துங்க. கூகுள் ஆட்சன்ஸோட ஆட்ஸ் வர வைக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து நோ, நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்துங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கண்ட்ரியை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டும் வந்து கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். ஸோ ஓகேவா, இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான இமெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நம்மளோட பிளாகரில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா யூசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இமெயில் ஐடியில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது கேட்குறாங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் யுவர் ப்ரைவேசி பாலிசின்னு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்குங்களா, அதை கொடுத்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா HTML ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த காப்பி டு கிளிப் போர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது காப்பி ஆகிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிளாகரில் பேஜஸை கிளிக் பண்ணிக்கங்க. பேஜஸை கிளிக் பண்ணி நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிக்கங்க. இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட இதில் வந்து அப்படியே அந்த காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். மேலே வந்து டைட்டிலில் வந்து ப்ரைவேசி பாலிசி இல்லைனா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்குங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டிலே கொடுத்துக்குங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இதுனா அதை வந்து நம்ம ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. எந்த ஒரு போஸ்ட் ரைட் பண்ணாலும் சரி தான், போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து பேஜாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தின் 1 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேசி பாலிசி அப்படிங்கிற பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது மூலிமா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஈஸியாகவே நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ அடுத்தது பப்ளிஷ் கொடுத்துருவோம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டில் கீழே வந்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உங்களோட இதில் அதாவது பிளாகரில் வைக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கடைசியில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டிஸ்க்ளைமர் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், அதே எல்லாமே ஒன்றே தான். அதாவது உங்களோட கம்பெனி நேமு, உங்களோட பிளாகரோட யூஆர்எலை காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். அப்புறம் வந்து கண்ட்ரி கேட்கும். ஸோ கண்ட்ரி எல்லாமே நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க. ஓகேவா, கண்ட்ரி நான் சொன்ன போல் தான், கண்ட்ரிங்கிறது கண்டிப்பாக வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ அதை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த வெப்சைட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு ஃப்ரீ ஜென்ரேட்டர், அதாவது இப்போ ப்ரைவேசி பாலிசினா ப்ரைவேசி பாலிசி ஜென்ரேட்டரு இல்லை டிஸ்க்ளைமர் ஜென்ரேட்டரு அப்படின்னு போட்டாங்கன்னா இந்த வெப்சைட்டு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு காரணத்தினால தான் ஸோ நான் இதை வந்து பரிந்துரை செய்கிறேன். சேம் தான். கீழே வந்தீங்க அப்படின்னா காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். இந்த காப்பி டு கிளிப் போர்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு காப்பி இது வந்து HTML கோடு அப்படிங்கிறது உங்களுக்கு காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரோட பேஜுக்கு போய்ட்டு டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலே வந்து டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ டிஸ்க்ளைமர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டில் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கங்க. சரி, ஓகேவா. இப்போ சேம் அடுத்து அதே சொன்ன மாதிரி தான் ப்ரிவ்யூ அப்படிங்கிற செக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ப்ரிவ்யூ செக்ஷனை மட்டும் மறந்துடாதீங்க. ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ப்ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணலாம்.
ஸோ அதை மட்டும் பாருங்கள். ப்ரிவியூவில் ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கண்டுபிடிச்சலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. பப்ளிஷ் கொடுத்துடலாம். பப்ளிஷ் கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஜுக்கு நம்ம இப்போ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சைட்டு பிளாக் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வைக்கிற மாதிரி இந்த இதை நீங்கள் கண்டிஷன் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆனால் கம்பல்சரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேஜுக்கு வந்து அபவுட் யூஸு, கான்டாக்ட் யூஸு, ப்ரைவசி பாலிசி, டிஸ்க்ளைமர் இந்த 4 இருந்தாலே போதுமானது. இதெல்லாம் 4ங்கிறது கம்பல்சரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு அப்படி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே நான் ஆல்ரெடி 4வது சீரிஸ் 5வது சீரிஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகேவா? இதுலேயும் நீங்கள் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயும் சேம் தான். எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ நீங்கள் அந்த கண்ட்ரி இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மட்டும் கரெக்டாக அந்த கண்ட்ரி இமெயில் ஐடி இதெல்லாம் நீங்கள் கொடுங்க. ஓகேவா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு இப்போ அதாவது ஒரு பிளாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் ஏதாச்சும் ஒரு சைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக காம்ப்ளிகேட்டடான சைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இருக்கணும். ஸோ ஓகே, அதையும் நல்லா மென்ஷன் பண்ணிக்கிங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் காப்பி பண்ணிட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேஜை க்ரியேட் பண்ணிக்கங்க. நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டில் கொடுத்துருங்க. டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன், அதை கடைசியில் சொல்லலாம் தான் இருந்தேன். நீங்கள் ஃபஸ்ட்டு HTML வியூவில் தான் இருக்கா இல்லை கம்போஸ் வியூவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகேவா? HTML வியூவில் வச்சு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ அதை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிங்க. கரெக்டாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும், அதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஓகே, இப்போ பப்ளிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபுட்டர் டேப்பில் உள்ள எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பிளாகரை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த பேஜை வந்து எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் எஸ்டர்டே சொன்னேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நான் சொல்கிறேன். அந்த லிங்க்கை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு நீங்கள் கீழே வந்தீங்கன்னா லிங்க்கு லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இதில் இப்போ டிஸ்க்ளைமர் பாலிசி அதை எடிட் பண்ணிங்க அப்படின்னா அதில் என்ன லிங்க் இருந்தாலும் அதை காப்பி பண்ணிட்டு இது வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த டிஸ்க்ளைமர் பாலிசி இதை கிளிக் பண்ணுனா அந்த லிங்க்குக்கு அந்த பேஜுக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கு லிஸ்ட்டு உங்களோட டெம்ப்ளேட்டுக்கு போய்ட்டு நீங்கள் இதுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அது 4வது சீரிஸ்லேயே நான் சொல்லிட்டேன். ஸோ 4வது சீரிஸ் 5வது சீரிஸை பாருங்கள், அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளாகரை வந்து கூகுளில் எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.